இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, இந்த கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட ப்ராஜெக்ட்டை எப்படி இந்த கிட்ல அப்லோட் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த கிட் அண்ட் கிட்டப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கம்பெனிக்கு நான் வந்து இன்டர்வியூ அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன் சம்பந்தமே இல்லாம கிட்லிங் அனுப்புங்கிறாங்க. என்னோட கிட்ட ப்ரொஃபைல் ஓகே, சும்மாவே நான் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணும்னா இதை கொடுத்தாலே போதும். ஏன்னா நான் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லை எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், எதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ கிட்டப்புங்கிறது இந்த டெக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா மாதிரி. சோஷியல் மீடியா தான், சிம்பிளாக சொல்லலாம் சோஷியல் மீடியா தான். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்து ரெசியூம் அனுப்புப்பா அப்படின்னு கேட்பாங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிட் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐடி ஆர் சிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து ஐடி ரிலேட்டடான ஒரு ஸ்கில்லை கற்றுட்டு ஐடியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிட் அண்ட் கிட்டப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், நம்மளோட ப்ராஜெக்ட்டை எப்படி இந்த கிட்டில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர் தான் நம்மளோட அருண் பிரதர் அவர்கள். வணக்கம் டு த ஷோ. வணக்கம். அண்ட் அதே மாதிரி இந்த ஐடி ரிலேட்டடான ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ், ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வரிசை அப்படியே பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம். இன்ட்ரோ ரொம்ப நேரமாக இருக்குது. ஆமாம், ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் வழக்கமான பாரம்பரியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. கிட்டுனா என்ன? கிட்டுனா அதுக்கு சிம்பிளான டேர்ம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஆமாம், ஜிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு டூலா? அது ஒரு சிஸ்டம் அண்ட் டூல். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கோடுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பேப்பரில் கதை எழுதுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கதை எழுதிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கதை எழுதும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சீன் 1 அந்த மாதிரி எழுதிட்டீங்க, ஒரு 10 பேஜுக்கு எழுதிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது கதை. அதனால் அதை அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுட்டு நான் வந்துட்டு 100 வருஷம் எழுதுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் எழுதியாச்சு. அது மாதிரி பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி போடு. அப்புறம் தான் தோணுது, சார் ஃபஸ்ட்டு எழுதுன கதை நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். ஓகே, எனக்குலாம் தோணியிருக்கு அந்த மாதிரிலாம். இது லோகேஷ் கனகராஜுக்குன்னு தோணிருக்கும். ஆமாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தா இருக்காது, எங்கேயோ தூக்கி போட்டிருப்பேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன இது இப்போ இருக்க சிஸ்டமில் என்ன பண்ணுவீங்க, கரண்ட்டான டிஜிட்டல் வேர்ல்டில் போய் டாக்ஸில், கூகுள் டாக்ஸில் இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாவது போய் எழுதுவோம். ஆமாம், ஏதோ ஒன்று எழுதுவோம். அதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஹிஸ்ட்ரின்னு மேலே ஒரு இடத்துல ஹிஸ்ட்ரி சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கும், பிளாக் சிம்பிள் மாதிரி போட்டு சுற்றி. அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ சேஞ்சஸ் பண்ணீங்க, எந்த டைமில் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அழிச்சிட்டு எழுதினாலும் நான் ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் என்பது என்னவென்றால், நீங்கள் எழுதும் கதைகளை என்னென்ன வெர்ஷன்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் அடுத்தடுத்து சேவ் ஆகிட்டே வரும், நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், நமக்கு கடைசியாக எழுதுறது வேணா, நமக்கு அங்கே இருக்கிறது வேணும்னா நம்ம போய் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது கடைசியாக இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, எங்கே வேணால் நம்மகிட்ட டேட்டா இருக்கும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்கும். ஓகே, சின்னதாக அந்த கரெக்ஷன் சேஞ்சஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி இவன்லாம் இருக்காங்க, கதை ஸ்கிரிப்ட் எழுதணும்லாம் கொண்டு வந்து வேலிடேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு வா அப்படின்மா. ஸோ அதெல்லாம் கூட போய் பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ டெக்னிக்கலாக ஐடி ரிலேட்டடாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து விஎஸ் கோடில் வந்து ஒரு செட் ஆஃப் வெப்சைட்டுக்கு வந்து கோடு எழுதுவீங்க. கோடு எழுதி உங்கள் சிஸ்டமில் இருக்க கிட்டில் தூக்கி போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற சேஞ்சஸ் அதில் பண்ணிட்டே வருவீங்க, வெர்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஸோ அந்த வெர்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் வேணும்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கலர் வந்துட்டு இப்போ க்ரீன் கலரில் ஆல்ரெடி இருக்குது அந்த வெப்சைட்டு, ப்ளூ கலரில் மாற்றணும், நான் மாற்றிட்டேன். பட் ஆனால் க்ரீன் கலரே பெட்டராக இருக்குன்னா நான் பழைய இது மாற்றினா போதும், மறுபடியும் கோடை சேஞ்ச். ஓகே, மறுபடியும் வேலை பார்க்க தேவையில்லை. மறுபடியும் வந்து ஒரு ஃபீச்சர் அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன பண்ணலாம்னா டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். லைக் ஆல்ரெடி இருக்க ஃபைலுக்கு இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ்க்கு என்ன சேஞ்ச் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு கோடை மட்டும் மாத்துறேன்னா அந்த லைன் மட்டும் மாறி இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு மர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா இப்போ கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீன் வந்துட்டு ஒருத்தர் பண்ணுறாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் பண்ணுறாரு, இன்னொரு சீன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று, உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை உங்களதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பேப்பரில் என்ன பண்ணுவோம், 2 எடுத்து ஸ்டாப்லர் பண்ணிடுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும் லைக் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறத அவங்க இந்த மாதிரி வெர்ஷன் மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஓகே அவன் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டு, தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக இருக்கா போய் பண்ணிட்டு வரணும், அதிலே நீங்கள் அனுப்பிச்சுடுவோம். ஓகே 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 அவன் மறுபடியும் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ்.
அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை ஈஸியாவும் சிம்பிளாவும் ஸ்பீடாவும் முடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அப்படிதானே? correct. ஓகே. இதுவே நீங்க இதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இன் கேஸ் இதெல்லாம் இல்ல அப்படின்னா, ஆ. ஒரே ஒரு இடத்துல தான் கோடே இருக்கும். ஓகே. ஏன்னா உங்க இடத்துல உங்க கம்ப்யூட்டர்ல என் கம்ப்யூட்டர்ல இருக்கிறது போல ஒரே ஒரு சிஸ்டம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சர்வர்ல இருக்கு. ஓகே. ஓகேவா? அதுக்கான ஆக்சஸ் மட்டும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட போயிட்டு ஒரு ஃபீச்சர் பண்ண சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஃபீச்சர் பண்ண சொல்றாங்க. ஆனா ரெண்டும் ஒரே ஃபைல்ல இருக்கு. ஓகே. நீங்க என்ன பண்ணிடுவீங்க, காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு அதை பண்ணிடுறீங்க. ஓகே. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு 10 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றேன், 10 மணிக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ நீங்க சேவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதான் எனக்கு காட்டும். ஆமா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதே ஃபைல் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிட்டேன்னா உங்களால சேவே பண்ண முடியாது. ஓகே. அங்கேயே எரர் காட்டும். ஓகே. ஏன்னா அப்ப நான் இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட். பண்ணதெல்லாம் வேஸ்ட். ஓகே. மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா, நான் பண்ணதை எடுத்து உங்களதுல போட்டு பண்ணணும். அப்படி இல்ல, நீங்க முன்னாடி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நான் பண்ணிருக்கும் போது நீங்க முன்னாடி முடிச்சிட்டீங்க, நான் சேவ் பண்றப்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஓகே. அது கேட்கும், ஆல்ரெடி அவனா சேஞ்ச் பண்ணியிருக்கான், நான் வந்துட்டு அதை நீ பாக்குறியா இல்ல ஓவர் ரைட் பண்ணிட்டியான்னு கேட்கும். ஓகே. பழைய மெத்தட்ல. ஆமா, ஓவர் ரைட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பண்ண நீங்க பண்ணதெல்லாம் காணாம போயிடும், நான் பண்ணது மட்டும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு போய் சண்டை போடுவீங்க, ஏய் நான் பண்ணேன்டா. ஒட்டிக்கிறதே அப்படி தூக்கி போட்டு. ஆமா. ஸோ அதனால இந்த பிரச்சனை யூஸ்வலா வந்திருக்கும் ஆக்சுவலா நிறைய பேத்துக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு லைவ்ல வந்து அவங்க பக்கத்துல இருக்கவங்க வேலை பார்க்க நமக்கு சேவ் ஆகும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சேவ் ஆகும். ஸோ வந்து நமக்கு தெரியும், ஓகே நம்ம பங்காளி இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும், நம்ம பண்றதுல அவனுக்கு தெரியும். ஸோ வந்து இது ஒரு சூப்பரான வரப்பிரசாதமா உங்களுக்கு. ஆமா. சரி, ஓகே. இப்போ எனக்கு இதெல்லாம் ஓகே. அதாவது பேசிக்கா எனக்கு கிட்னா என்ன தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் கிட்டப்புக்கு அடுத்து வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கிட் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு? உங்களுக்கு லினக்ஸ் தெரியுமா? லினக்ஸ் பத்தி ஐடியா இருக்கா? சரி, ஒரு அது பேர் பென்குயின் உட்கார்ந்திருக்கும். லினக்ஸ்ங்கிறது ஒரு OS, ஓகேவா? ஸோ லினக்ஸ் அந்த OSக்கு ஒரு கோர் இருக்கு, லினக்ஸ் கர்னல்னு சொல்லிட்டு. ஸோ லினக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த லினக்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சப்ப, ஸோ அதுக்கு வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அந்த லினக்ஸ் கர்னல்ஸ் எடுத்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கிட்டுக்கு முன்னாடி பிட் கீப்பர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருந்துச்சு. அது கிட் மாதிரி ஃப்ரீ கிடையாது, அது பிரைவேட் டூல் தான். ஸோ அதில் வந்துட்டு அந்த டெவலப்பர்ஸ், அதாவது அந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூலை, ஏதாவது சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸு, அந்த ப்ரைவசி ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்துட்டு லைசன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறையா வந்துச்சு. ஸோ அதனால் லினக்ஸ் என்ன பண்ணாரு, நான் ஏன்டா வேற ஒருத்தன் டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 10 நாளில் டான்னு உட்காந்து கிரியேட் பண்ணி அவர் வந்து கிட்ட கிரியேட் பண்ணிட்டாரு. லினக்ஸே அவர் அப்படி தான் கிரியேட் பண்ணாரு. அவரோட யூஸ் 10 நாள் தான் எடுத்துக்கிறாப்ல மோட்டல். அவர் ஆக்சுவலாக சொல்லுவார் நிறைய இதில், நான் வந்து ஒரு செல்ஃபிஷ் தான், எல்லா டூலுமே எனக்காக நான் கிரியேட் பண்ணதான் அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ அவர் கிரியேட் பண்ணிட்டாரு, அது கிரியேட் பண்ணி நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. இப்போ ஓகே, கரெக்டாக எல்லாரும் அப்படி தான் யூஸ் பண்ணி எல்லாரும் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகே. சரி, இப்போ எனக்கு கிட்டுனா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ கம்பெனிக்கு நான் வந்து இன்டர்வியூ அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஏன் சம்பந்தமே இல்லாம கிட் லிங்க் அனுப்புங்கிறாங்க? ஸோ ஆக்சுவலாக கிட்டப் லிங்க் தான் அது, கிட் லிங்க் கிடையாது. ஓகே. ஓகே, அப்போ நான் இந்த கேள்விக்கு வரேன், கிட்டப்லாம் என்ன? கிட்டப்னா இப்போ கிட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை டூல்ன்ற மாதிரி சொல்கிறோம்ல. இப்போ கிட்டப்புங்கிறது நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி, டூல் மாதிரி வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஃபேஸ்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமு, ஆனால் கோடுக்கு. ஓகேவா? நீங்கள் பண்ணியிருக்க கோடு எல்லாத்தையுமே அதில் போஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாவோ பப்ளிக்காவோ. பப்ளிக்னா எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் பண்ணியிருக்க கோடு. ஓகே. ஸோ ப்ரைவேட்னா உங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் யார் வேணால் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், லைக் போடலாம். லைக்னா ஸ்டார்ஸ்ன்ற சொல்லுவாங்க, இல்லை ஸ்டார்ஸ் போடலாம். அப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு ஃபியூச்சரில் இது யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபோர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்க்குன்னு கொடுத்தனா என்ன ஆகும்னா, அப்படியே இதோட காப்பி அப்படியே என்னோட ரெப்போசிட்டரியில் வந்து விழுந்துரும். இதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்னு சொல்கிறத விட ரெப்போசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெப்போ, இந்த ரெப்போ பார்த்தியா, அந்த ரெப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஸோ ரெப்போங்கிறது என்னன்னா, ஒரு கோட், ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து ஒரு ரெப்போ. ஓகே. ஸோ கிட்டப்புங்கிறது இந்த டெக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா மாதிரி. சோஷியல் மீடியா தான், சிம்பிளாக சொல்லலாம் சோஷியல் மீடியா தான். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு எதில் ஒர்க் பண்ணிருக்கான், பப்ளிக்காக இருக்க எல்லாமே காட்டும், எதில் ஒர்க் பண்ணிருக்கான், எதில் ஸ்டார் போட்டிருக்கான், புதுசாக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான், அதெல்லாம் பார்க்கலாம். கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கிராஃப்னு சொல்லிட்டு இருக்கு, கிட்டப் டைல் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கும். யாராவது இப்போ வந்துட்டு கம்பெனி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல கிட்டப் கான்ட்ரிபியூஷன் கிராஃப்னு சொல்லிட்டு, எப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெய்லி ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது. இதுதான் உங்களோட ஆமாம், இது என்னோட கிட்டப் ப்ரொஃபைலு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங், அதில் சோஷியல் மீடியா இருக்க மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரு, எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்னோட ப்ரொஃபைலு, அப்புறம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ், ஹைலைட்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கா. ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கலாம், அதான் மெயின் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பின் பண்ணி வச்சுக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 809 கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த லாஸ்ட் இயர்னு இருக்கா. ஓகே. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ண சேஞ்சஸ் கமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் கமிட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ண சேஞ்சஸ் இதெல்லாமே ஓகேவா, கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சாரி லைட் க்ரீனாக இருந்துச்சுன்னா அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா கம்மி கான்ட்ரிபியூஷன்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க ஏதோ லெஸ் மோர்ன்னு இருக்கா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு இயரும் கிளிக் பண்ணி பார்க்கலாம், லைக் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. இதை வச்சு இப்போ நீங்கள் யாராவது ஒரு இன்டர்வியூவர் பார்க்குறாருன்னா, டெக் இன்டர்வியூவர், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 938, ஓகே. அப்புறம் 2023 பார்த்தீங்கன்னா 888, ஓகே. 22 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது 46, 22 நான் எதுவும் பெருசாக ஒர்க் பண்ணல, 21 பார்த்தீங்கன்னா 160 தான் கம்மி, 2020 பார்த்தீங்கன்னா 450. ஸோ இந்த மாதிரி பார்த்தோட ஓவரால் என்னது வேலை எவ்வளோ வேலை வேலைங்கிறதே இதில் காமிக்குது. ஆமாம், இது வந்துட்டு இப்போ கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு சிலர் வந்து தனியாக கிட்ட ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. அடுத்து கேட்கலான்னு வந்தேன். இப்போ என்னன்னா இப்போ இங்கே 21 22 இருக்குல்ல, இதில் ஏன் கம்மியாக இருக்குன்னா நான் இப்போ வந்துட்டு வேற அந்த கம்பெனியோட கிட்டப்ல நான் ஒர்க், அதாவது அந்த கம்பெனியோட கிட்டப் அக்கௌண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது 2 இது இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால 2 சேஞ்சஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட். ஆமாம், பர்சனலுக்கும் யூஸ் ஆகும், கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கிட்டப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிட்டப் பார்த்தீங்கன்னா கிட்டப் மாதிரியே நிறையா இருக்குது. கிட்டுங்கிறது டூலா, ஸோ கிட்டப் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ கிட்டப் வந்து அதை ஆன் டாப் ஆஃப் பில் பண்ண ஒரு கம்யூனிட்டி டூல் மாதிரி சொன்னேன்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட் பக்கெட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கம்பெனியில் அதுவும் யூஸ் பண்ணுறது ஒன்று கொஞ்ச நாள் முன்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் லேப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அஜியோரில் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏடபிள்யூஎஸில் கோட் கமிட்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் ஃபேமஸாக இருந்தது என்னன்னா கிட்டப். ஒரு இண்டிவிஜுவலாக வந்து இந்த கிட்டப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஈஸியாக கூட யூஸ் டு யூஸ். சோஷியல் ப்ரொஃபைலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் என்னோட சும்மாவே நான் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணுன்னா இதை கொடுத்தாலே போதும். ஏன்னா நான் இதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் லைக் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், எதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் இங்கே ரெப்போஸ்ட்ரின்னு இருக்கிறது வந்து ரெப்போஸ்ட்ரி, லைக் வந்துட்டு நான் என்னென்ன இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுருவீங்க. ஆமாம், ஓகேவா. அதே நேரத்தில் நீங்கள் வந்து வேற வேற ஆட்களுக்கு என்னென்ன நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ புல் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் அதனால தெரியும் ஆக்டிவிட்டி ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ கம்பெனிஸ் வந்து உங்கள் லிங்கை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையன் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கானா, இவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுதா, டெக் ரிலேட்டடாக இவன் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி ஒர்க் பண்ணி. அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்டோ ஜென்ரேட்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணனா எனக்கு வந்துட்டு இது என்ன லாங்குவேஜில் எழுதுன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், அதர்ஸ்ன்னு இருக்கா. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெப்போலையுமே அந்தந்த லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்தாங்கன்னா லைக் இன்டர்வியூருக்கு தெரியும், ஓகே இந்த லாங்குவேஜெல்லாம் வந்துட்டு இதுவாக இருக்கு. கரெக்ட். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களை வேலிடேட் பண்ணுவாங்க. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அதே தான் நீங்கள் கேட்குறேன். அதே மாதிரி சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, சேஞ்சஸ்ன்னு என்ன கேட்டிருந்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 638 கமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சிம்பிள் போட்டிருக்கா. நம்ம முதல் டாக்குமெண்ட்டில் சொன்ன தெரியுமா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம்னு, அதே எக்ஸாக்டாக. ஆமாம், வெர்ஷன்ஸ் தான் வந்துட்டு கமிட்ஸ் நம்ம இதில் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணிட்டேன் கோடில் அப்படின்றத நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அந்த இதில் கமிட் மெசேஜாக போட்டுருவேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா ஆட் இனிஷியல் சப்போர்ட் ஃபார் Qwen 3 எம்பெடிங் மாடல்ஸ், இதுதான் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டீங்க. அப்படின்றத பண்ணி சேவ் பண்ணி கமிட் பண்ணியாச்சு. நான் பண்ணல, வேற ஒருத்தன் பண்ணியிருக்கான், வில்லியம் லியான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அந்த போட்டு கமிட் பண்ணிடுவாங்க. ஸோ கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு சேஞ்சஸ்லாம் நம்ம அந்த இதில் மெயின் இதில் வந்துடும். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஸோ அதுதான் மக்களே, ஓவராலாக அந்த கிட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஈஸியாக சிம்பிளாக நிறையா வெர்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஹிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து இந்த கிட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், நல்லா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், அதே நேரத்தில் இந்த கிட்டப் அப்படிங்கிறது இந்த டெக் பீப்புளுக்கான முக்கியமான ஒரு சோஷியல் மீடியா மாதிரி. அதில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதே நேரத்தில் மற்றவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தோட ரெக்கார்டும் இந்த இதில் கிட்டப்பில் வந்து இருக்கும். ஸோ அவங்க அந்த கிட்டப் லிங்கை கேட்பாங்க, நீங்கள் அனுப்புவீங்க, அவங்க கம்பெனிஸ் வந்து இவன் ஒருத்தர் இல்லையானா அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆமாம், அது வேலிடேட்டர்ஸே வந்துருச்சு இப்போ. அதாவது எப்படின்னா டூல்ஸே வந்துருச்சு. கிட்டப் லிங்கை நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஐ போய் செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதை வச்சே சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அவங்க கூட பார்க்க மாட்டாங்க இப்போலாம். ஓகே, அப்போ இந்த கிட்டப் லிங்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி இந்த டெக் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட வேண்டியது. காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே இதெல்லாம் வந்து சும்மா அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் சும்மா இதில் போட்டுட்டே இருங்க. போட்டுட்டு அதில் டிஸ்கிரிப்ஷன் சும்மா இது பண்ண. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்குமோ இல்லையோ, கிட்டப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அதுக்கான வேலைகள் வந்து பாருங்கள். ஸோ அதை தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து சரி ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே இந்த கிட்ட இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேருக்குலாம் வந்து இதில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுறது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட தெரியாதுல்ல. ஸோ அவங்க சார்பாக கேட்குறேன், வெளியிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து இப்போது ஸ்க்ராட்ச்லேருந்து செஞ்சு காமிங்க. ஓகே. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு குவிக் இன்டர்ன்ஷிப்க்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கிட் லிங்கை தான் அனுப்ப சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள் ப்ராஜெக்டை பண்ணி அதை வந்துட்டு சிப்பாக மாற்றி அந்த சிப்பை ட்ரைவில் போட்டு அந்த லிங்கை எடுத்து கிட்டப்பில் போட்டு அமுச்சு விடுவாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து தெரியல. ஸோ அதனால இது ரொம்ப பேசிக்கான விஷயம், அதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சோம். ஓகே. அதே மாதிரி இந்த கிட்டப்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ இன்னொரு ஆப் இருக்குது, அதுதான் வந்து குவி ஆப்பு. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆரம்பித்து டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட கோர்சஸை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, தமிழ்லேயே படிக்கலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் கோர்ஸ் படிக்கிறது மட்டும் கிடையாது, அதை நீங்கள் ஃப்ரீயாக ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கலாம். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அங்கே இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அந்த ஆப்பில் இருக்குது. சும்மா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ங்கிறதுனால சொல்கிறேன், கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே போகிறேன். நான் இப்போ ஒரு சாம்பிள் நீங்கள் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. சாம்பிள் ப்ராஜெக்ட் இது. ஓகே. டுடூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், என்னென்னா டுடூ கிரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இது. ஓகே. ஸோ இது வந்து ரியாக்டில் தான் பண்ணேன், ஏஐ கிட்ட தான் கேட்டு பண்ணது. ஓகேவா, பண்ணி கிரியேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதான் ப்ராஜெக்ட். இது ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா npm run dev அப்படின்றத நம்ம போட்டோம்னா இங்கே இருக்கும், npm run dev. ஓகே, போட்டு ரன் பண்ணோம்னா ரன் ஆயிடுச்சு. இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் கிரியேட் பண்ணி இதுதான் இப்போ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். இது வந்து இந்த டூ லிஸ்டா? டூடூஸ். இப்போ வந்துட்டு சப்ஸ்கிரைப் டு அருவின்னு போடுது. சப்ஸ்கிரைப் அருவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு போட்டுட்டு அருவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு போட்டுட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இங்கே டாஸ்க்கை முடிக்கிறேங்க. எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபில்டர் இதெல்லாம் இருக்கும். ஸோ சிம்பிளான அப்ளிகேஷன். ஓகேவா, இதை வந்து நம்ம கிட்டாப்பில் போடணும். ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நானே இப்போ தான் டெக்கில் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா எனக்கு ஒரு கிட்டப் வந்து இப்போ ரெடி பண்ணுறோம். அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த டூ லிஸ்ட் இருக்குல்ல, அதை தூக்கி அப்லோட் பண்ணலாம். சரி, ஓகேவா. ஃபஸ்ட்டு github.com அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோன்னே இல்லைன்னா கிட்டப்னு சும்மா நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு அதான் வரும். ஓகே. போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அவனே சொல்லுவான் இந்த மாதிரி இந்தாப்பா சைன் அப் ஃபார் கிட்டப்னு சொல்லுவான். ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போய்டும், இல்லைன்னா வரும் இங்கே. ஓகே ப்ரோ உங்கள் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ. என்னோட ஐடி வந்து arvi@guvi.in. arvi@guvi.in. நைஸ். சைன் அப் ஃபார் கிட்டப். ஓகேவா. பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டு வந்து போடுங்க ஏதாவது ஒன்று. ஓகே. சொல்ல முடியாதுன்னு போடுங்க, மறந்துட்டேன்னு போடுங்க ஏதாவது. அப்போல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பொழந்துருவாங்க. ஓகே. யூசர் நேம் வந்து அருவி. கண்ட்ரி இல்லையா? அவைலபிள் இல்லை. அருவிங்கிற பேர்லாம் இருக்காங்க. இருப்பான் எவனா ஒருத்தன். அருவி HQன்னு வச்சிடறேன். ஓகே. HQ விஜய் வைங்க, அருவி குவின்னு வச்சிடலாம். ஓகே, அருவி குவி. இப்போ வந்துட்டு கண்ட்ரி இந்தியா தான். இமெயில் ஒகேஷ்னல்லாம் வேணாம் எனக்கு. கிரியேட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தான்னு மறந்துட்டேன். சரி ஓகே. இப்போ வந்துட்டு பாருங்க, இதெல்லாம் பண்ணிடுவோம். நார்மலால உள்ளதான், இதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்துட்டு உள்ள வாங்க. இந்த மாதிரி ரைமிங்காக இருக்கு நம்பரு. ஐயோ இங்கே கொண்டு வந்து விட்டானே, பாஸ்வேர்டை மறந்துட்டாரு மனுஷன். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்து உள்ள சைன்இன் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் அக்கௌண்ட் பார்த்த உடனே இப்படி தான் இருக்குமா? அப்படி தான் இருக்கும். கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கோட் ப்ராஜெக்ட் அவனே சொல்கிறான் பாருங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் கிரியேட் ரெபாசிட்டரி அதே தான் இருக்கும். அப்புறம் கோபைலட் கோபைலட்னு ஒன்று இருக்குது, கிட்டப்போட தான். ஸோ அது யூஸ்வலாக ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோபைலட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஐ கோட் சஜஷன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ். ஓகே, நம்ம டைப் பண்ண அவனே காமிச்சிடும். அதெல்லாம் இருக்கும். அப்புறம் சைடில் ஏஐ கிட்ட கொஷின் கேட்டால் அது ஆன்சர் பண்ணுறது, அப்புறம் கோட் எழுதுறது எல்லாமே பண்ணும். ஸோ ஒரு ரெப்போ வந்து கிரியேட் பண்ணலாம். இதில் எம்டி ரெப்போ கிரியேட் ரெபாசிட்டரி இருக்கா? ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இதில் வந்துட்டு டுடூ நம்ம பண்ண இதோட ஏதோ என்ன பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. இதுதான். ஏன்னா இது யூஸ்வலாக இதில் போடுறது ஆப்போட நேம், ப்ராஜெக்டோட நேம். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து யூஸ்வலாக கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். ஸோ அதனால் இப்போ அருவி குவி டுடூ அப்படின்னு போட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் வரும். ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல பேர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸ் ஆகும் கூகுளில். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ ஏதோ யூனிக் நேம் இல்லை கம்பெனி நேம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம். ரொம்ப இதில் பாருங்களேன், கிரேட் ரெஃபர்ஸ்ட் நேம் ஆர் ஷார்ட் அண்ட் மெமரபிள் அபவுட் அர்பன் கஸ்கஸா ரெக்கமெண்ட் பண்ணுறான். டிஸ்கிரிப்ஷன் வந்து
இட்ஸ் சிம்பிள். ஓகேவா? ஆப் விசிபிலிட்டி கேட்குது, பப்ளிக்கா ப்ரைவேட்டா? பப்ளிக்லேயே வச்சுக்கலாம். ஓகே. ரீட்மி வந்துட்டு இருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரீட்மினா என்னன்னு சொல்கிறேன். கிட் இக்னோர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, ஓகே. அதுவும் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் லைசன்ஸ் ஆட் பண்ணுமான்னு சொல்லுது. இது எல்லாமே நான் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகே. ஸோ ரீட்மினா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்டோட இன்ஸ்ட்ரடக்ஷன், அதோட பயோகிராஃபி மாதிரி, இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும், எப்படி பண்ணும், எதுக்கு பண்ணும் அப்படிங்கிறத அதில் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே. ஓகேவா? அது யாராவது ஃபியூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். இந்த மாதிரி போய் இது பண்ணு அப்படின்ற மாதிரி. ரீட்மிங்கிறது வந்து என்னன்னா இது எலிமருந்து சீட்டு. ஆமாம், அதாவது மேனுவல். ஆமாம், இது அது பேர் என்னங்க அவருக்கு எல்லாத்துலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்னொரு பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, என்ன பேர் சொல்லுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. மேனுவல் தான் அது. யூசர் மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அதில் இருக்கும். கிட் இக்னோருங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம்ல, இதில் எல்லா ஃபைலும் நம்ம போட்டோம்னா யூஸ்வலாக நம்ம போடுறப்ப எல்லா ஃபைலும் போயிடும். கிட் இக்னோருங்கிற ஃபைலை ஆட் பண்ணி எனக்கு இதெல்லாம் இந்த ஃபைல்லாம் போடக்கூடாதுன்னு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்பயுமே அந்த ஃபைல்லாம் ஆட் பண்ணவே பண்ணாது. பை டிஃபால்ட் வந்து இது பண்ணிடும். எப்படின்னா நீங்கள் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக சில ஃபைல்ஸ்லாம் வச்சிருப்போம். அப்புறம் .envன்னு சொல்லிட்டு ENV ஃபைல்ஸ்லாம் வச்சிருப்போம். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த ஃபைல்லாம் நம்ம கிட்டப்பில் போடக்கூடாது. ஓகே. பப்ளிக்கில் இருக்கும்போது நீங்கள் கிட்டப்பில் அந்த மாதிரி பாஸ்வேர்டு ஏதாவது போட்டிங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. இது எப்படி ஏதாவது ஒரு காணாம போயிடும். ஏதாவது ஒரு அனாலஜியோட சொல்லுங்க. அனாலஜியோடனா லைக் எக்ஸாம்பிள்ஸ் வேணால் சொல்கிறேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு AWS இருக்குல்ல, AWS நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்குது. அது வந்து ENVல நம்ம வச்சிருப்போம். ஓகே. அதை தெரியாமல் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பப்ளிக் ரெப்போவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாட் மாதிரி வச்சு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. யாராவது இந்த மாதிரி இந்த ENVல ஏதாவது யாருதுலையாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கீ எடுத்துப்பாங்க. ஓகே. கீ எடுத்து அவங்க லாகின் பண்ணி அவங்க உள்ளே இருக்க டீட்டெயில்ஸு இல்லைன்னா ஏதாவது கிரெடிட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க. AWSலாம் யூஸ்வலாக வந்துட்டு சர்வர் கிரெடிட்ஸ்லாம் இருக்கும். அவங்களாம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவானுங்க. ஓகே. ஓகே. மைனிங் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை S3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணிடுவாங்க. மாங்கோ இல்லை ஏதாவது DB இருந்துச்சுன்னா DBயோட டேட்டா எடுத்துகிட்டு உங்களை வந்துட்டு இந்த மாதிரி மிரட்டுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஓகே ரைட்டு. அப்போ வந்து அந்த அது பேர் என்னங்க, கிட் இக்னோர் அந்த ஃபைல் நம்ம வந்து இன்னும் நம்ம ஆட் பண்ணல. அதே மாதிரி கிட்டப்பில் வந்துட்டு ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோக்கு மேலே நம்ம போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸு. அப்படியா? ஆமாம், சைஸ் லிமிட். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் அதுவே பண்ணுவாங்க, பட் ஆனால் அதில் சைஸ் லிமிட் இருக்குது. ஓகே. ஸோ இவ்வளோக்கு மேலே தான் 200 MB சம்திங் நினைக்கிறேன். நாட் ஷுர், செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே போட முடியாது. ஓகே. ஸோ இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் நான் ஏன் எடுத்தேன், சிம்பிள் HTML பண்ணியிருந்திருக்கலாம். நான் ஏன் ரியாக்ட் எடுத்தேன் மெயினானா, யூஸ்வலாக எல்லோரும் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ பண்ணிருக்காங்க எல்லாரும். அதனால் இப்போ ரியாக்டை புஷ் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் இந்த நோட் மாடியூல்ஸையும் சேர்த்து புஷ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இது நோட் மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோல்டர் இருக்குது பாருங்க, உள்ள சப் ஃபோல்டர்ஸ். இதெல்லாமே ஒரு பேக்கேஜஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கிட் இக்னோர் போட்டோம்னா நோட் மாடியூல்ஸை தூக்கி விட்டுறணும். அதில் மென்ஷன் பண்ணோம்னா அது வந்துட்டு ஆட் ஆகாது நார்மலாக. ஸோ அதான் கிட் இக்னோர். ஓகே. மென்ஷன் பண்ணுறது .git ignore ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே. எங்க பண்ணல இப்படியே கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைல் போட்டு git ignore அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு நான் டைப் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. டைப் அடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு மேலே ஆட் ஆகாது. ஓகே. ஓகேவா? ஸோ அடுத்தது லைசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கிட்டப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்ளிக்காக ஏதாவது வச்சுருக்கீங்களா, ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் ஓப்பன் சோர்ஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சில லைசன்சஸ் வந்து கொடுக்கணும் இதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லைசன்சஸ் இருக்குது. அப்பாச்சி, MIT, GNU இந்த மாதிரி நிறைய லைசன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த என்னன்னா யூஸ்வலாக எப்படின்னா யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்பெனி யூஸ் பண்ணணும்னா காசு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ணணும்னா அந்த பக்கத்தில் இருக்குது, அது போங்களேன். இதில் இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே லைசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை, நம்ம வந்து ஒரு பரந்த மனநிலைமையை கொண்டு வரதுனால லோ லைசன்ஸே கொடுத்தோம். இல்லை MITனா யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இதானது. ஓகே. ஓகே. ஸோ கிட் இக்னோர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க டெம்ப்ளேட்லாம் வச்சுருக்காங்க. NPM ரியாக்டோடது, நோடோடது அதெல்லாம் இருக்கா, நோடோடதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஆட் பண்ணோம்னா நம்மளோடதெல்லாம் எடுக்காது. ஆமாம், ஆனால் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணோன்னா இவங்களே சொல்லியிருப்பானுங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு ரீட்மி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இதை கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன்னா எனக்கு ஆல்ரெடி ரீட்மி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக ரீட்மி இருக்கும். இருந்துச்சுன்னா
அப்படியே விட்டுறலாம். இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளே ஒரு ஃபைல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. readme டாட் எம்டி எம்டி இந்த ஃபைலோட பேர் பார்த்தீங்கன்னா எம்டியில் முடியும். ஆக்சுவலாக எம்டினா மார்க் டவுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ரீட்மில போய் நம்ம எழுதணும் இப்போ. ஆமாம், டு டூ ஆப் நம்ம பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு டு டூன்னு முடிச்சு விட்டு இல்லை புரியுது. இப்போ வந்து நான் வேற லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எலிமெண்ட் சிட்டி எழுதணும் அப்படின்னா அந்த விஎஸ் கோடில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ரீட்மின்னு அதுக்கு டைட்டில் போட்டு உள்ள வந்து ஸ்டெப்ஸை போட்டு விட்ருக்கோம். ஆமாம். இப்போ git init அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமாண்டு. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும் உங்களோட இதில். ஓகே. இப்போ நீங்கள் இருங்க பெருசு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எதுவுமே இல்லை, git init அப்படின்னு டைப் அடிக்கிறேன் நான். ஓகே. ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அதாவது இது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. git initன்னு கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா, நான் யூஸ்வலாக டாட் கிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன் இந்த இடத்துல. ஸோ யூஸ்வலாக டாட் கிட் வந்து இடனில் இருக்கும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அதில் வந்துட்டு இதோட அந்த வேர்ஷன்ஸ் அந்த இது எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிக் ஃபைல் மாதிரி வச்சிருக்கோம் அந்த இடத்துல டிஃபால்ட்டாக என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நோட் மாடியூல்ஸ் மட்டும் ஏன் தெரியுமா லைட்டாக கிரே கலரில் மாறிச்சு, மற்றதெல்லாம் கிரே கலரில் இல்லை, கிரீன். ஏன்னா அந்த நோட் மாடியூல் ஏன்னா ரொம்ப இக்னோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னனால அப்படி இருக்கு. ஓகே. மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். எல்லா பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே இப்போ கிட்டுக்கு போயிடுச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்தோம்னா எந்தெந்த ஃபைல்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணலை அப்படின்றது இருக்கு. ஆன் பிரான்ச் மாஸ்டர்ன்னு இருக்கா, பிரான்ச்சுங்கிறது உங்களுக்கு என்னென்ன சொல்ல, பிரான்ச்னா என்னென்னு சொல்கிறேன். அண்ட் பிரான்ச் மாஸ்டர்னு இருக்குது, நோ கமிட் செட்டு, இதெல்லாமே அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே. இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது இதில். ஸோ நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம் வேணும்னா. git add டாட் git ignore இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃபைலாக ஆட் பண்ணலாம். இப்போ நான் git ஸ்டேட்டஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த என்ன கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் இல்லை இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தீங்களே கிட்டு init கிட்னு கொடுத்த உடனே அதான் இனிஷியலைஸ் பண்ணது. இதுக்கு மேலே தான் கிட்டுக்கு நான் தயாராகிறேன் அப்படின்ற மாதிரி, கிட்டில் புஷ் பண்ணுறதுக்கு நான் தயாராகிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பச்சை கலரில் உள்ளது எல்லாமே வந்து ஆட் பண்ணலை, இதெல்லாம் ஆட் பண்ணணும். அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகே. பச்சை கலரில் உள்ளதா? ஆமாம், பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் யூ பக்கத்தில் இருக்கிறதுல அன்ட்ராக்டா? யூ எல்லாமே அன்ட்ராக்டு. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல git add டாட் git ignoreன்னு கொடுத்தோன்னே எல்லாமே ரெட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா இது மட்டும் க்ரீன் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெட் கலரில் உள்ள எல்லாத்தையும் உள்ள சேர்க்கணும். ஆமாம், ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இந்த ஃபைல் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. கண்ணா பின்னாடிலாம் ஆட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. git add டாட் அப்படின்னு கொடுத்தனா எல்லாமே ஆட் ஆகிடும். ஓகே. ஆனால் யூஸ்வலாக அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு வராக இருந்துச்சுன்னா மட்டும் அது பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க, அது வேணாம்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டு தெரியாமல் git add டாட்னு கொடுத்து புஷ் பண்ணிட்டோம்னா அது மேலே கிட்டப்புக்கு போயிடும். ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் இதில் இருக்கும். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து இது ஒன்று வந்து பார்த்து இது வேணுமா வேணாமான்னு ஒன்று நான் வேணும்னா வெறும் git ignore மட்டும் ஆட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து நான் git add readme ஃபைல் இருக்கா, git addன்னு போட்டு readme கொடுத்துட்டேன். அதுவும் ஆட் ஆயிடும். git statusன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 ஃபைல் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. இப்போ 2 மட்டும் நம்ம புஷ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ git அது புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு போட்டிருப்பான். ஓகே. கமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல சேஞ்சஸ் வந்துட்டு என்ன பண்ண சில நேரம் நம்ம பண்ணது வந்து என்னன்னா git init git add பண்ணியாச்சு. ஆமா. அடுத்தது git commit பண்ணலாம். ஓகே. ஸோ git commitல நம்ம என்ன மெசேஜ் வேணா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கமிட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, என்ன வேணா கொடுத்துக்கலாம். அப்படி git commitனா ஃபர்ஸ்ட் என்ன? git commitனா நீங்க ஒரு நம்ம முன்னாடி சொன்னோம்ல ஒரு வெர்ஷன் பண்ணி முடிச்சிடும், ஒரு சேஞ்சஸ் பண்ணி முடிச்சிடும். ஓகே. இந்த சேஞ்சஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன், இதுதான் இந்த லெவல் வரைக்கும் தான் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் டேக் கொடுத்து நான் ஓகே. இப்போ இந்த git commitக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு போட்டு கொடுப்பீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்றத நான் போட்டு git commit அழுத்தினேன். என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி 2 இது ஆட் ஆயிடுச்சு. இதில் 2 insertion 2 ஃபைல் சேஞ்சுன்னு வருதா. இப்போ அந்த 2 ஃபைல் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கல்ல மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஓகேவா? அந்த 2 ஃபைல் இதாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் git ஸ்டேட்டஸ்ன்னு டைப் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 ஃபைல் இருக்கவே இருக்காது. ஓகே. காணவே காணும், க்ரீன்லேயும் இருக்காது, ஏன்னா அது ஆல்ரெடி இதாகிடுச்சு. ஓகே. இப்போ இது ரெண்டுமே புஷ் பண்ணி அங்கே போயிடுச்சு. git commit அதாவது புஷ் கமிட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு கமிட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காது. ஓகே. ஏன்னா இன்னும் நம்ம வந்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எதுவுமே பண்ணல, அது ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது செட் பண்ணணும், git remote add origin இருக்கா. ஏன்னா எங்கே புஷ் பண்ணோம்னா அதுக்கு தெரியாதுல்ல. நம்ம இங்கே கிரியேட் பண்ணிட்டோம், இந்த லிங்க் ஒன்று இருக்கு, பட் ஆனால் எங்கே புஷ் பண்ணுறோன்னு தெரியாது. பிரான்ச் வந்து நான் சொல்கிறேன், அதை நம்ம பண்ண வேணாம். ஸோ அந்த git commitக்கே போங்க. இப்போ வந்து இது வரைக்கும் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னா git commit வரைக்கும் முடிச்சிருக்கோம். git commit ஃபர்ஸ்ட் வெர்ஷன் போட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிச்சிடும். இப்போ git branch நம்ம எடுத்து ஓகே இந்த இடத்துல git branch -m மெயின்னு போட்டேன் நான். ஓகேவா? மெயின் பிரான்ச்னு அது மாறிடுச்சு. ஓகே. ஓகேவா? அடுத்தது git remote add origin சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த git add origin வந்து நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே. ஓகே.
இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா ஆட் கமிட் யூஸ் பண்ணுவோம், புஷ் யூஸ் ஸோ பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் உள்ள நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் ஆமா. பண்றதுக்கு இதுதான் வந்து ஆமா கரெக்ட். அதாவது எப்படின்னா நான் இங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், இதே ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு என்னோட இதுல சிங்க் பண்றேன் நான். அதாவது Okay. இந்த சேஞ்சஸ்லாம் அங்க போகணுன்றதுக்காக நான் ஆரிஜின் செட் பண்றேன் அந்த இடத்துல. ஓகே ஓகே புரியுது. ஓகேவா, நான் கொடுத்த என்டர் எடுத்துனா ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்துட்டு கடைசியா வந்து புஷ் பண்றது தான் மெயின் இது. ஸோ இந்த கமாண்ட் எடுத்துட்டு வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் பெர்மிஷன் இல்லை அப்படின்னு வருதுன்னா இது வந்துட்டு அருண் டிமின்ற என்னோட அக்கௌண்ட்ல இருக்கேன், என்னோட சிஸ்டம்ல. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அருவி அக்கௌண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க யூஸ்வலாக வந்துட்டு இதே அக்கௌண்ட்டை வந்துட்டு லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே இந்த விஎஸ் கோட்ல. ஆமா, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட்ல போயிட்டு எனக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். நீங்க ஓகே இங்க போயிட்டு கொலாபரேட்டர்னு இருக்கா, செட்டிங்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ல செட்டிங்ஸ்ல கொலாபரேட்டர்னு இருக்கும். ஓகே இதுல வந்து ஆட் பீப்புள்னு கொடுத்து அருண் டிமி தான் என்னோட அக்கௌண்ட் நேம். ஸோ இன்வைட் அருண் டிமின்னு கொடுத்துட்டேன் நான். ஓகே ஓகேவா, இப்போ எனக்கு இன்வைட் வந்திருக்கும் யூஸ்வலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருவி குவி டு டூ இன்வைட்னு வந்திருக்கா, அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ என்னால் புஷ் பண்ண முடியும் இந்த இடத்துல. நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கோடிலே காட்டுறேன். இப்போ இங்கே வந்துட்டு நான் மறுபடியும் அதே கமாண்டை திருப்பியும் ட்ரை பண்ணுறேன், அதே கமாண்டு. ஓகேவா, இப்போ புஷ் ஆகிடுச்சு. ஓகே ஓகேவா, நீங்கள் இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஃபைல் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த இங்கே வந்து இந்த ரீட்மீல அதாவது கிட்டப்பில் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு செட் இருந்துச்சு. அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து அங்கே நம்மளோட டெர்மினலில் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். நான் போட்டு தலைவர் சின்ன ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. அதனால இவரோட பேரில் இருந்ததுனால ரெக்வெஸ்ட் கொடுத்து அவர் இங்கே புஷ் பண்ணாரு. பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட அருவியோட சேனல் அருவியோட கிட்டப்ல வந்து இது அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஆமா, அதே மாதிரி நம்ம எப்போ கமிட் பண்ணோமோ அந்த சேஞ்சஸ் அந்த டைம் தான் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம போட்ட நேம் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆமா இதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஓகே, பேசிக்காக இதுதான் இருக்கும். நார்மல் ஃப்ளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இருக்கும். நார்மலாக ஆட் பண்ணுவேன், கமிட் பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன், கமிட் பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் கீழே தான். அதாவது ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து அங்கே டெர்மினலில் வந்து பண்ற சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு எனக்கு வந்து கிட்ல வந்து இதை போய் அப்லோட் பண்ணிடுன்னு சொல்லணும். ஆமா, என்ன ஃபைலோ அந்த ஃபைலை ஆட் பண்ணி சொல்லும். விஎஸ் கோட் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு இந்த இடத்துல. சைடில் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க கன்வீனியன்ட் தான். யூஸ்வலாக நான் வந்துட்டு டெர்மினல் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. பட் ஆனால் ஒஸ்ட் கேஸில் வந்துட்டு ஏதாவது கம்பேர் பண்ணணும் இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபைல்லாம் சேஞ்சஸ் என்ன ஃபைல் சேஞ்சஸ் இருக்குன்னா யூஸ்வலாக இதை கிளிக் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஓகே ஃபைன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்கள்கிட்ட இருக்க ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் கிட்டப்பில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இன்னொருத்தரோட கிட்டப்பில் போயிட்டு அங்கே இருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா இதோட பண்ண ப்ராஜெக்ட் அப்படியே ஒரு காப்பி எடுத்து உங்களுக்கு வந்துடும், போட்டுருவோம். இவர்கிட்ட ஒரிஜினல் சேஞ்சஸ் இருக்கும், என்கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட காப்பி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அது எனக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் என்னோட காப்பியில் பண்ணிட்டு அந்த காப்பியை டோட்டலாக எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டுவேன். ஓகே, இதில் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன், வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணா எடுத்துக்கோங்க. நான் வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது உண்மையிலே கரெக்டாக தான் பண்ணியிருக்கானா, அது நமக்கு உண்மையில முக்கியமா அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த புல் ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஆமாம், இப்படி தான் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கிட்டப்ல வந்து பச்சை கலர் லைட்டு அந்த ஸ்டார் எல்லாமே அதில் தான் பச்சை கலர் லைட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் அப்படின்னா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓகே நைஸ். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த வீடியோ நம்ம எதோட முடிப்போம் அப்படின்னா பேசிக்காக கிட்டப்பில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத முடிச்சுட்டு கிட்டப்லேருந்து எப்படி ஓப்பன் சோர்ஸுக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதே ப்ராஜெக்டை எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு குட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, கரெக்டா, இது கூட சேர்த்து போடுவோம். அதில் வந்துட்டு பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு செக் அவுட்டு, ஃபோர்க்கு, க்ளோன் பண்ணுறது, ஓகே, பிஆர் கிரியேட் பண்ணுறது, மர்ஜ் பண்ணுறது, அது எல்லாமே அதில் பார்த்துருவோம். ஓகே, அந்த வீடியோவில் அதை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதாவது கிட்டப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் எல்லாத்தையும் ஒரு டோட்டல் பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி கீழே வந்து ஒரு லிங்க்கில் போட்டிருப்போம். அதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட் ஷீட் வந்து ஒன்று போட்டிருப்போம், அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்கை கிளிக் பண்ணி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து இந்தந்த டாப்பிக்லாம் வீடியோ பண்ணுங்கப்பா, சஜஷன் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் எடுத்து வீடியோவாக பண்ணுவோம். பாப்பில் ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.